Good morning, students. Online classes, ninth standard, 10th portion, History lesson 5. Social religion reform movement in 19th century. Totally 9 questions. Already we saw 5 questions. Now we are going to see another 4 questions, 2 marks Tamil explanations. Sixth questions. What are the difference between reformist movement and revival movements? சீர்திருத்த இயக்கங்களுக்கும் சமய இயக்கங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? ரிஃபார்மிசம் சீர்திருத்தம், ரிவிவலிசம் சமய இயக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், attempted to harmonize both Indian and Western culture. Second point, opposed meaningless religious ceremonies, customs, idol worship, and other social evils like sati, polygamy, barda system, child marriage, etc. Example, Brahma Samaj, the Pratna Samaj, and Aligarh movement. This is all reformism. And then next, revisionism. First point, started reviving ancient Indian traditions and thoughts. Stow against idolatry, polytheism, rituals, superstition, religious belief, social practice. Example, the Arya Samaj, the Ramakrishna Mission, the Theoban movement. சீர்திருத்த இயக்கங்களுக்கும் சமய இயக்கங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு ரிஃபார்மிசம். ரிஃபார்மிசம்னாக்கா சீர்திருத்த இயக்கம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு பார்க்கும்போது attempted to harmonize both இந்தியா அண்டு வெஸ்டர்ன் கல்ச்சர். ஒன்றும் இல்லை, இந்தியா மற்றும் மேற்கத்திய கலாச்சார முறைகளின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட், ஆப்போசிட் மீனிங்லெஸ் ரிலிஜியஸ் செரமனிஸ், கஸ்டம்ஸ், ஐடியல் ஒர்ஷிப் அண்ட் அதர் சோசியல் ஈவல் லைக் சதி, பாலிகாமி, பர்தா சிஸ்டம், சைல்டு மேரேஜ் எக்ஸட்ரா. இது என்னன்னாக்கா எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அர்த்தமற்ற சமயத்தையும் விழாக்களையும் உருவ வழிபாடுகள் சொல்லக்கூடிய சிலை வழிபாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சோசியல் சொல்லக்கூடிய சமூக கொடுமைகள் எதுன்னு பார்க்கும்போது சதி என்பது உடன்கட்டை ஏறும் வழக்கம். கணவர் இறந்துட்டால் மனைவியும் அந்த நெருப்பில் தள்ளப்படுவார்கள். இதான் சதி. பாலிகாமி என்பது பலதரமானம், ஒரே ஒரு ஆண் பல பெண்களை மணப்பது. பர்தா சிஸ்டம், மேலங்கியங்கள் அணிவித்துக் கொள்தல். சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த இயக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டால் எக்ஸாம்பிள், த பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம் அண்ட் அலிகார் மூமெண்ட், அலிகார் இயக்கம் இதில் இருக்குது. இதெல்லாம் ரிஃபார்மிசம் சீர்திருத்த இயக்கம். அடுத்தது ரிவிலிசம் சொல்லக்கூடிய சமய இயக்கங்கள். அதில் பாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டார்டட் ரிவைவிங் ஏன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷனல் அண்டு தாட்ஸ். பண்டைய கால இந்தியாவின் பண்பாடுகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கிறாங்க. ஸ்டோ அகைன்ஸ்ட் ஐடாலிட்ரி, பாலித்திசம், ரியூட்டல்ஸ், சப்பர்சேஷன் ரிலீஜியஸ் பிலைஃப், சோசியல் ப்ராக்டிஸ். இது என்னன்னாக்கா எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, ஐடியாலிட்ரினா உருவ வழிபாடு, பாலித்திசம்னா பல கடவுள் நம்பிக்கை, பாலித்திசம், ரியூட்டல்ஸ் சடங்குகள் செய்வது, சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கைகள், ரிலீஜியஸ் பிலைஃப் சமய நம்பிக்கை. இதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்ப்பான செயல்பாடுகளிலிருந்து வெற்றியை காண்கிறார்கள். இதை எந்தெந்த இயக்கத்திலிருந்து எடுக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோபான் மூமெண்ட். ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி ஏற்படுத்துறது, ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தர் ஏற்படுத்துறது, அண்ட் தென் தியோபாண்ட் முஸ்லீம்கள்
ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்கள் இதிலிருந்து எடுக்கிறாங்க. அடுத்து 7th கொஸ்டின். லிஸ்ட் த சோசியல் ஈவல்ஸ் எராடிகேட்டட் பை பிரம சமாஜம். பிரம சமாஜத்தால் வேறெடுக்கப்பட்ட சமூக கொடுமைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங்லெஸ் ரிலிஜியஸ் செரமனிஸ், செகண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, தேர்ட் ஒன் சைல்டு மேரேஜ், ஃபோர்த் ஒன் பாலிகாமி, ஃபிஃப்த் ஒன் அட்வொகேட்டட் விடோ ரீமேரேஜ், சிக்ஸ்த் ஒன் சப்ஜெக்ஷன் ஆஃப் உமன்ஸ். இது பாருங்கள், பிரம சமாஜத்தால் வேறறுக்கப்பட்ட சமூக கொடுமைகள்னு பார்க்கும்போது மீனிங்லெஸ் ரிலிஜியஸ் செரமனிஸ், அர்த்தமற்ற சமய விழாக்களை நடத்தக்கூடாது எதிர்ப்பு அந்த கொடுமைகளை வந்து எதிர்க்கிறாங்க. கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, நான் ஏற்கனவே சொன்னது போல் சதி என்னும் உடன்கட்டை பெறும் பழக்கத்தை வந்து ஒழிக்கிறாங்க. சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்துக்கு வந்து ஒழிக்கிறாங்க. பாலிகாமின்னு சொல்லக்கூடிய பலதரமானத்தை ஒழிக்கிறாங்க. அட்வொகேட்டட் விடோ ரீமேரேஜ்னா விதவை வந்து மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சப்ஜெக்ஷன் ஆஃப் உமன், பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பெண்களை அடிமைப்படுத்துதல், அதை வந்து மீட்டு கொண்டு வராங்க. இதெல்லாம் சமூக கொடுமைகள். இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் வேறு எடுத்தது எந்த சமயம்னு கேட்டால் பிரம சமாஜம். நெக்ஸ்ட் ஒன் 8th கொஸ்டின். ஹைலைட் த ஒர்க் டன் பை ஜோதி பாலே ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த புவர் அண்டு மார்ஜினலைஸ்டு. ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலன்களுக்காக ஜோதி பாப்புலே ஆற்றிய பணிகளை கோடிட்டு காட்டுகன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் இன் பூனா. செகண்ட் பாயிண்ட், ஹீ devoted his lives for the uplift of the depressed class and women. Third point, he opened orphanages and homes for widows. Fourth point, he advocated rational thinking. Fifth point, he welcomed missionary activities. ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களுக்காக ஜோதி பாபுலே ஆற்றிய பணிகள் என்னென்னு பார்க்கும்போது, ஓப்பன் த ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் இன் பூனா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முதல்ல பூனாவில் ஒரு பள்ளியை திறக்கிறாங்க. செகண்ட், ஹி டிவைடட் ஹிஸ் லைஃப்ஸ் ஃபார் த அப்லிஃப்ட் ஆஃப் த டெப்ரஸ்ட் கிளாஸ் அண்ட் உமன்ஸ். பெண்களின் நலனுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறார். ஹி ஓப்பன் ஆர்போனன்ஸ் அண்டு ஹோம் ஃபார் விடோஸ். இது அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் ஏற்படுத்துகிறாரு. ஃபிஃப்த் பாயிண்ட், ஹீ அட்வொகேட்டட் ரேஷ்னல் திங்கிங். என்னன்னாக்கா, பகுத்தறிவு சிந்தனையாளர்களின் கொள்கைகளை வந்து ஏற்றுக்கிறாரு. ஹீ அட்வொகேட்டட் ரேஷ்னல் திங்கிங், பகுத்தறிவு சிந்தனையாளர்களின் கொள்கைகளை வந்து ஏற்றுக்கிறாரு. ஹீ வெல்கம்டு மிஷனரி ஆக்டிவிட்டீஸ். என்னென்னா, சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளை வரவேற்கிறார். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் அயோத்திதாசர் விசிட் டு ஸ்ரீலங்கா. அயோத்திதாசர் இலங்கைக்கு சென்றபொழுது நடந்தது என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த தியோசிபிஸ்ட் ஆர்கனைசர் கால்னல் H.S. ஆல்காட். Second, he went to Sri Lanka in 1898. Third point, he converted to Buddhism. அயோத்திதாசர், அவர் முழு பேர் அயோத்திதாச பண்டிதர். இவர் ஸ்ரீலங்காவுக்கு சென்ற பொழுது என்ன நடந்ததுனுங்க, இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த தியோசபிக்கல் ஆர்கனைசர். அப்போ இந்த தியோசபிக்கல் ஆர்கனைசர்னு சொல்லக்கூடிய பிரம்மஞான சபையை உருவாக்கிய காலினல் H.S. ஆல்காட்டினுடைய செல்வாக்கை பெறுகிறார். அதன் மூலம் ஹி வென்ட் டு ஸ்ரீலங்கா 1898. 1898 ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஹி கன்வெர்டட் டு புத்திசம். அங்கே போன உடனே இவர் வந்து புத்தி மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிறார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஷுட் ஸ்டடி ப்ராப்பர்லி திஸ் 4 questions and write test. Thank you, students.